ஹாய், மலேசியா ஹோம் சுற்றி பார்க்கலாமா? டோரு உள்ளே வந்தாச்சு. ஏசி ரிமோட், அப்புறம் கிச்சன், ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன், அதுக்கப்புறம் இந்த சைடு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணோம், ஒரு 2 days மட்டும் துவச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் துணியெல்லாம். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க திங்ஸ்லாம். ஸோ கிட்ஸும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏசி அண்ட் லைட் அண்ட் ஃபேன். சோஃபா, இது வந்து சோஃபா கம் பெட். இது வேணும்னா இதை பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிவி இருந்தது, ஸோ யூடியூப் ஒய்ஃபை கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கு கீழே வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து சவுத் சூட்டோட ஸ்விம்மிங் பூலு. இது வந்து நார்த் சைடுக்கு இருக்க ஸ்விம்மிங் பூலு. ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்டில் ஆக்சுவலாக நாங்கள் தான், பிள்ளைங்களும் நானும் படுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் இருந்தது, ஸோ அதை போட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் அந்த பெட் அவங்களுக்கு பத்தலை, அதனால் கபோர்டில் எக்ஸ்ட்ரா பெட் இருந்துச்சு, அதை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அயன் பண்ணுறதுக்கு டேபிள், அயன் பாக்ஸ் இருந்தது, ட்ரையர் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்ரூம், அவங்களே சோப்பு, ஷாம்பு, பாடி வாஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரஷ் இருந்தது. டாய்லெட்டு, இங்கேயும் கபோர்டு இருந்துச்சு. குட்டி குட்டியாக ரேக் வச்சுருந்தாங்க அது உள்ளேயும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் தெரியறது வந்து லிஃப்ட்டு கிட்ட. பிகாஸ் நாங்கள் உடனே அடுத்த டெம்பிள் விசிட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஸோ விநாயகர் டெம்பிளுக்கு வந்து மலேசியா வந்து இறங்கிட்டு ரூம் வந்தாச்சு. வந்தோடனே கிளம்பிட்டோம் விநாயகர் டெம்பிளுக்கு. ஸோ லிஃப்ட்டில் வந்துட்டோம். லிஃப்ட்லாம் கூட இன்னும் அந்த கோவிட் டைமில் போட்டிருந்த மாதிரியே அந்த கவர் பண்ணி இருந்தது. ஸோ மேபி அது ஒரு சேஃப்டிக்காக. வெளியில் வந்தாச்சு. அது ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சவுத் சூட்டு, நாங்கள் இருந்தது நார்த் சூட். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய் பாய்.